நரியான திருவிளையாடல். குதிரை நரியாக மாறிய திருவிளையாடல். இப்போ அந்த குதிரைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பந்தல்ல அந்த குதிரை லாடயம் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரை லாடயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாடத்துல குதிரை லாடத்துல கொண்டு போய் பந்தல்ல நிழல் பட கட்டி வச்சுட்டாங்க. அதற்கு சாப்பிடுறதுக்கு கொள்ளு, பயறு, தானியங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, கோதுமை எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த குதிரைகளும் சாப்பிட்டுச்சு. அன்றைக்கு இரவு நள்ளிரவுல அந்த குதிரைகள்லாம் மறுபடியும் நரிகளாக மாறி அந்த கட்டியிருந்த கயரை அத்துட்டு அங்க பக்கத்துல ஏற்கனவே முடியாம இருக்குது சில குதிரைகள், பாவம் இப்போதான் அப்போன்னு இருக்குது. அந்த குதிரைகளையும் துன்புறுத்தி அங்க இருந்த எல்லா குதிரைகளையும் ரொம்ப துன்புறுத்தி அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கி அங்கிருந்து ஊழையிட்டு ஓடிடுச்சு. இப்போ இந்த செய்தி எல்லாம் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, காவலர்கள்லாம் போய் சொல்றாங்க. பரியானது நரியாக மாறி செய்த சேதத்தை எல்லாம் காவலர்கள் போய் மன்னர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே மன்னருக்கு வந்ததே கோபம். அந்த வாதவரோட அழைச்சு வாங்க அப்படின்னு சொல்லி தலைமை தலைவரை கூப்பிட்டு இவரை கூட்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் வாதவூரரை சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே துன்பப்படுற வாதவூரர் அப்போ இறைவனை போற்றி துதித்து திரு ஏசரவு அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை படிச்சார். இரும்பு தருமணத்தேனை ஈத்தீத்தன் என்போருக்கே கரும்பு தரு சுவையனக்கு காட்டினை உன் கலலினைகள் ஒழுங்குவிரை உழவு சடை உடையானே நரிகள் எல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே அப்படின்னு சொல்லி படிக்கிறார். அப்படி அந்த திரு ஏசரவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருப்பதிகிட்ட படிச்சேன். இப்படி திரையிலே துன்பப்படுற மாணிக்க வாசக பெருமான் உடனே சொக்கநாத பெருமான் என்ன பண்ணார், வந்தவரை கூப்பிட்டு வைகையிலே பெருவெள்ளம் ஏற்படுமாறு செய் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ வைகையிலே பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த நீரானது மதுரை நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. மதுரைக்குள்ளே வந்துருச்சு. மன்னர் பார்த்தார், வீட்டுக்கு ஒருத்தர் கரை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டார். உடனே முரசு மூலியமா, அந்த காலத்துல முரசு மூலியமா தானே சொல்லுவாங்க, மதுரை எல்லா வீதிகளிலும் சென்று மன்னருடைய உத்தரவு, வீட்டுக்கு ஒருத்தர் வைகை கரையில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரையறை செய்யப்பட்ட கரையை அடைக்கணும், வீட்டுக்கு ஒருத்தர் கரை அடைக்கணும்னு சொல்லி பறை மூலியமாக முழக்கம் விட்டுட்டு போற மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா வீதிகளிலும் சொல்லிட்டார். இதோட இந்த திருவிளையாடல் பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்த திருவிளையாடல் மண் சுமந்த திருவிளையாடல்.